உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான மசாலா பொருள் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, ஒரு சின்ன க்ளூ தரேன். அது சிகப்பு நிறத்துல இருக்கும். கரெக்ட். அது குங்குமப்பூ தான். அதனோட விலைய தங்கத்தோட விலைக்கு ஈக்குவலா சொல்லுவாங்க. ஆனா ஏன் அவ்ளோ விலை? வாங்க அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். குங்குமப்பூவோட கதைய, அதாவது அதுக்கு ஏன் சிகப்பு தங்கம்னு பேர் வந்துச்சுங்கறத பத்தி தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். எப்படி இந்த குங்குமப்பூ உலகத்திலேயே இவ்ளோ காஸ்ட்லியான ஒரு மசாலா பொருளா மாறுச்சு? முதல்ல குங்குமப்பூனா என்னன்னு பார்த்துலாம். இது குரோக்கஸ் சட்டிவர்ஸ்னு சொல்ற ஒரு வயலட் கலர் பூவுலேருந்து தான் கிடைக்குது. அந்த பூவோட மகரந்த சூழ்முடி, அதாவது அந்த சின்ன சின்ன சிகப்பு நூல்கள் இருக்கு இல்லையா, அதுதான் நாம யூஸ் பண்ற குங்குமப்பூ. இதோட அந்த யூனிக்கான டேஸ்ட், வாசனை அப்புறம் கலருக்காக இதுக்கு பயங்கரமான மதிப்பு இருக்கு. இதோட வேல்யூ எந்த அளவுக்கு அதிகம்னா, மக்கள் இத சிகப்பு தங்கம்னு தான் சொல்றாங்க. ஆனா இந்த பேரு வெறும் விலைக்காக மட்டும் வரல, அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, இப்போதான் நம்ம விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். ஒரு கிலோ குங்குமப்பூ தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய உழைப்பு தேவைப்படுது தெரியுமா? கேட்டீங்கன்னா நிஜமாவே ஷாக் ஆயிடுவீங்க. 75,000. இது சும்மா ஒரு நம்பர் கிடையாது. 1 கிலோ குங்குமப்பூ தயாரிக்கிறதுக்கு தேவையான பூக்களோட எண்ணிக்கை இது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு முழுக்க பூத்திருக்கிற பூக்களை சேகரிச்சா எவ்ளோ இருக்குமோ அவ்ளோ. பா, சரி, இத்தனை ஆயிரம் பூக்கள்ல இருந்து எப்படி அந்த மசாலாவை தனியா பிரிச்சு எடுக்கறாங்க? இதுதான் இதுல இருக்கிற பெரிய சவாலே. இதுல என்ன ஒரு விஷயம்னா, எந்த வேலையுமே மிஷின் வச்சு செய்யவே முடியாது. எல்லாமே கைவேலை தான். விடியற்காலையில பூ பூத்த உடனேயே ஒவ்வொரு பூவா பார்த்து பார்த்து கையால தான் பறிக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பூல இருந்தோ அந்த 3 சிகப்பு நூல்களை மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா கையாலேயே திரிக்கணும். கடைசியா அந்த நூல்களோட வாசமும் கலரும் மாறாம இருக்கிற மாதிரி ரொம்ப பதமா காய வைக்கணும். யோசிச்சு பாருங்க, எல்லாமே மேனுவல் லேபர் தான். இத மத்த ஸ்பைசஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு வித்தியாசம் இன்னும் நல்லா புரியும். பாருங்க, மத்த பல மசாலா பொருட்களை மிஷின் வச்சே அறுவடை பண்ணிடலாம். செடியோட பெரிய பாகத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா குங்குமப்பூ அப்படி இல்ல. ஒரு பூவிலிருந்து கிடைக்கிறது வெறும் 3 நூல் தான். இதனாலதான் இது இவ்ளோ ஸ்பெஷல், இவ்ளோ காஸ்ட்லி. சரி, இந்த கஷ்டமான உழைப்பு மட்டும் இதுக்கு காரணம் இல்ல. குங்குமப்பூவுக்குன்னு ஒரு பெரிய ராஜ பரம்பரையே இருக்கு. அதோட மதிப்பு அதோட சரித்திரத்திலயும் ஒளிஞ்சிருக்கு. பழங்காலத்துல எல்லாம் குங்குமப்பூங்கிறது ஒரு பயங்கரமான லக்ஸரி ஐட்டம். ரொம்ப பெரிய ராஜாக்கள், ராணிகள், அப்புறம் கோடீஸ்வரங்கள் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணவே முடியும். ஏன்னா அது அந்தஸ்தோடவும் அதிகாரத்தோடவும் ஒரு சிம்பிளா பார்க்கப்பட்டுச்சு. அன்னைக்கு அப்படி இருந்தது. சரி, இன்னைக்கு வரையும் அதோட மதிப்பு ஒரு துளி கூட குறையல. இன்னைக்கும் அது ஒரு அரிய புதையல் மாதிரிலாம். பாருங்க, அந்த கஷ்டமான அறுவடை, ரொம்ப கம்மியான விளைச்சல், அதுக்கு மேல அதோட வரலாற்று பின்னணி, இது எல்லாம் தான் சேர்ந்து குங்குமப்பூவை இன்னைக்கும் உலகத்தோட ரொம்ப அரிதான, விலை மதிக்க முடியாத ஒரு பொருளா வச்சிருக்கு. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்த தடவை நீங்க ஒரு சின்ன குங்குமப்பூ நூலை கையில எடுக்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த 75,000 பூக்களை நினைச்சு பாருங்க. அதுக்காக செலவழிச்ச பல மணி நேர உழைப்ப நினைச்சு பாருங்க. அதோட பெரிய வரலாற்றையும் யோசிச்சு பாருங்க. அப்போ தெரியும் அந்த ஒத்த நூலோட உண்மையான மதிப்பு என்னன்னு, இல்லையா?